இட்லி கடலை தான் பசங்க சொல்லிட்டு போனா 5 2 வாரம் சொல்லுது. கட்டி சட்னி முடிஞ்சோ? கட்டி முடிஞ்சு. எடுத்துக்கோ. பசங்க அப்படி வாங்குறது பிளான் பண்ணி எடுத்துக்கோ. மக்களை நான் இருக்கக்கூடியது எங்கள் ஊர் சாயல்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கொக்காடி. இந்த கொக்காடி கிராமத்தில் இருக்கக்கூடிய மாரியப்பன் இட்லி கடை. இவங்க வந்து ஆட்டு உரலில் ஆட்டக்கூடிய சட்னி தான் இந்த கடையோட ரொம்ப நீண்ட கால வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப விருப்பமானது. ரொம்ப 9 மணிக்கு மேலே ஆனால் இட்லி இருக்காது, சட்னிலாம் தீர்ந்து போயிடும். ரொம்ப சுவையான சட்னிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இட்லி கடை. சட்னியையும் சாம்பாரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப அலாதி சுவையானது. மொச்சப்பயிர் வச்சிருப்பாங்க, சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. கடைசி நேரத்தில் இட்லி முடிய போற நேரத்தில் வந்ததுனால எங்களுக்கு இட்லி கிடைச்சிச்சு. இன்னொன்னு கிடைக்கல. என்னண்ணே சாம்பார் இங்கே சட்னி எப்படின்னா இருக்கும்? இட்லி காலைல ஒரு 1 மணி நேரம் 1 ஹவர் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சாப்பிட்டு நல்லா ஓடிடும். எல்லாரும் சாப்பிடணும். ஏன்னா சீக்கிரம் வந்தால் மட்டும்தான் இந்த கடையில் இட்லி கிடைக்கும். கிடைக்கும். ஆமாம், இயற்கையாக சாப்பிட்டா பொருள் இங்கே தான் கிடைக்கும், எதிக்க முடியும். நல்ல பொருள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் ஓடிடும். மாவு மிக்சிங் சரியில்லைன்னா லேட் ஆகி காஞ்சி போய் கிடக்கும். அதிலே தெரிஞ்சுக்கலாம் கடையை பற்றி. நீங்கள் ரெண்டும் எங்கே சாப்பிடுங்களா வாடிக்கையா? உங்கள் பேருமா? காளீஸ்வரனா? உன் பேருமா? கார்த்திக் ராஜாவா? இட்லி எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? எது பிடிக்குங்க? சாம்பாரா? உனக்குமா? சாம்பாரா? வீட்டில் அப்போ காலைல சாப்பிட மாட்டீங்க, இங்கே வந்துடுங்க. ஸ்கூல் லீவா? ஸ்கூல் போகும்போது இங்கே வந்து சாப்பிடுவீங்களா? பார்சல் வாங்கி தரீங்களா? எங்கள் ஊர் சுற்று வட்டாரத்தில் உள்ள நிறைய உணவகங்களில் காலையிலே வந்து இட்லி, மொச்சப்பயிறு, மசாலா மொச்சப்பயிறு. எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கே காலை உணவாக நிறைய உணவகங்களில் இந்த ரெண்டுமே கடை இல்லாமல் இருக்காது. அப்படி மொச்சப்பயிரும் இந்த கடையில் ரொம்ப பிரபலம். அதுவும் கருப்பு மொச்சப்பயிர் தான் கொடுப்பாங்க. நமக்கு எப்பயுமே இட்லியில் இந்த சட்னியையும் சாம்பாரையும் சேர்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படி மாவாக குழச்சி சாப்பிட்றது தான் என்னோட விருப்பமானது. அதுவும் அந்த ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய சட்னி சாம்பாருக்கு அப்படி பிசைஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியான ஒரு கடைகளில் அப்படியான சுவையில் கிடைக்கக்கூடிய சட்னி தான் இந்த கடை. டீ சொல்லுவா? சீனி கம்மியாக போட்டுக்கோங்க. இது கம்மா தண்ணி தான். இந்த தண்ணி பாருங்களேன், தண்ணியோட கலரை பாருங்க. இந்த பகுதியில் மழைக்காலத்தில் கம்மாயில் விழுந்த தண்ணி, கம்மா தண்ணி தான் இந்த கடையோட கூடுதல் சிறப்பு. இந்த இட்லி கடையில் சட்னி எவ்வளோ ரொம்ப சுவையானதோ அதுபோல் இந்த தண்ணியும் ரொம்ப சுவையானது. ஏன்னா இவங்க ஊருக்கு உண்டான குடிதண்ணீர் கம்மா, அந்த குடிதண்ணீர் கம்மாயிலிருந்து எடுத்துகிட்டு வர்ற தண்ணி தான் இங்கே இருக்கும். இந்த கம்மா தண்ணிக்காகவே இந்த கடையில் வந்து சாப்பிட வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வண்டி தண்ணிலாம் வேற வாங்க மாட்டாங்க, கம்மா தண்ணி மட்டும் தான்.
நிறைய நபர்கள் வந்து கிராம பகுதியில் கம்மா தண்ணி குடிச்சு பழக்கப்பட்டவங்களுக்கு கம்மா தண்ணி ரொம்ப பிடிக்கும். கம்மா தண்ணி தவிர்த்து வேற எங்கேயும் யாரும் கடைகள்லையோ பாட்டில் தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்படியானவங்களுக்கு இந்த ஹோட்டலில் நீண்ட காலமாக கம்மா தண்ணி மட்டுமே குடிச்சு சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க இந்த தண்ணி மட்டும் தான் குடிப்பாங்க. இதை இவங்க கடையில் வந்து வாடிக்கையாகவே இவங்க ஊர் குடி தண்ணீர் கம்மாயிலேருந்து தண்ணி எடுத்து வந்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தையும் நீண்ட ஆண்டுகளை கடைப்பிடிக்கிறாங்க.